ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தியது. துபாயில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 127 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. எளிய வெற்றி இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி 16 ஓவர்களுக்குள் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 131 ரன்கள் சேர்த்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய போட்டி அரசியல் சர்ச்சையுடன் முடிந்தது. சமீபத்திய பஹல்காம் மோதல் காரணமாகவே இந்திய அணி பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடுவது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இதன் காரணமாக BCCI நிர்வாகிகள் யாரும் போட்டி நடைபெறும் மைதானத்திற்கு வரவில்லை. டாஸ் நிகழ்வில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கேப்டன்கள் வழக்கம் போல கைகுலுக்காமல் இருந்தனர். போட்டி முடிந்த பிறகும் சூரியகுமார் யாதவ், சிவம் துபே ஆகியோர் உடனடியாக இந்திய அணியின் ஓய்வறைக்கு சென்றனர். அப்போது பாகிஸ்தான் வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர் மைக் ஹசன் கை கொடுக்க இந்திய அணியின் அறை நோக்கி சென்றபோதும் இந்திய வீரர்கள் வெளியே வராமல் கைகுலுக்க மறுத்ததால் பாகிஸ்தான் அணியினர் அதிருப்தி அடைந்தனர். போட்டிக்கு பிந்தைய பேட்டியில் சூரியகுமார் யாதவ், பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், நமது ஆயுதப்படை வீரர்களுக்கு இந்த வெற்றியை அர்ப்பணிக்கிறோம் என்று தெரிவித்தார். பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்த சோகம் மறைவதற்குள் பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் போட்டி நடத்துவதா என்று எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. துபாயில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு எதிராக சிவசேனா, உத்தவ் தாக்கரே அணி, ஆம் ஆத்மி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. தேசபக்தி உணர்வை பணம் மற்றும் அதிகாரத்திற்காக பாஜக அரசு விட்டுக் கொடுத்து விட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். போராட்டத்தின் போது பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பாலா சாஹிப் தாக்கரே இருந்திருந்தால் இந்த போட்டி நடந்திருக்காது என்று சிவசேனா தலைவர் சஞ்சய் ராவத் கூறினார்.